அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி காலையில் சாப்பாடுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட்டு அவிக்கலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். புட்டு மேக்கர் வாங்கினதுக்கப்புறம் புட்டு அவிக்கவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக புட்டு அவிக்கிறேன். இன்றைக்கி வந்து கோதுமை புட்டு அவிக்கலாம் அப்படின்னு பாக்கெட் மாவு தான் வாங்கிட்டு வந்தேன். தேவையான அளவுக்கு புட்டு மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தூள் உப்பு, வெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். புட்டுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பூ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புட்டு மாவு இந்த மாதிரி 2 தடவை வச்சுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து வெண்ணெய் வச்சுருந்தேன். அந்த பாத்திரத்தில் வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக புட்டு ரெடி ஆகிடும். எனக்கு வந்து புட்டு வந்து சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. இன்றைக்கி வந்து கோதுமை புட்டு அவிச்சது ஸ்மெல்லு ரொம்பவே நல்லா இருந்துச்சா, சரி டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு இன்றைக்கி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு புட்டுக்குள்ளே அதை எடுக்கும்போது. சின்ன வயசில் எங்கள் அம்மா புட்டு பண்ணுவாங்க இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் இது வரைக்கும் புட்டு அவிச்சிருக்கேன். ஃபஸ்ட் டைமாக புட்டு மேக்கர் வாங்கி இன்றைக்கி வந்து புட்டு அவிச்சாச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி ஸ்மெல்லும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா கோதுமை புட்டு இல்லையா, அதனால் நல்லா வாசமாக இருந்தது. எனக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டேன். நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு.